ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கோகோனட் இட்லின்னு சொல்லலாம். இதில் தெலுங்கில் ஃபேமஸ் தெலுங்கு டிஷ்ஷு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் நான் பச்சரிசி நொய் இருக்கும்ல, நான் பச்சரிசியை ஊற வச்சு அதை ஆடின உடனே உடச்சி ஒன்றும் பதினமாக உடச்சி வச்சுருக்கேன். நொய் மாதிரி அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் 2.5 ஊற்றிக்கோங்க தண்ணி. 2.5 அந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிவிட்டு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய், அரை மூடி தேங்காய் துருவல், கல்லுப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இது தேங்காய், இது மூணுத்தையும் போட்டு 3/4 பதத்துக்கு வெந்துடணும். நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி உடச்சி வச்சுருக்கேன்ல, நல்லா இந்த அரிசியை ஒரு மணி நேரம் ஊற விட்டு கொஞ்சம் இந்த தண்ணிலாம் இல்லாமல் ட்ரை ஆகிட்டு அது ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுருக்கேன். அந்த நொய்யும் போட்டு கிளறுங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நொய் வெந்திருக்கும். நல்லா வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை உங்களுக்கு நான் ரவுண்டு ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று இட்லி குண்டானில் இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணி எடுக்கலாம், இந்த மாதிரி. இன்னொன்று மொறுன்னு வேணுன்றவங்களுக்கு தோசைக்கல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி இட்லியை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதான் மொறுன்னு ஆக்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், டிஃபனாக சாப்பிட்லாம் நைட்டு. இதுக்கு தொட்டுக்க கார சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி, அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா தேங்காய் துவையல் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான இருக்கும். டின்னருக்கெலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் மீ.